Hi friends, வணக்கம். This is Iros A to Z. நம்ம Green Exoticsல 18க்கும் மேற்பட்ட லெமன் அண்ட் லைம் வகைகள் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னென்ன வகை அப்படின்றத இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். தாய்லாந்து லெமன். சோ இது ஸ்கின் ரொம்ப மெல்லிசா இருக்கும், நல்லா ஜூசியா இருக்கக்கூடியது. அப்புறம் ரெட் லெமன், இது ஸ்கின் உள்ள பல்ப் எல்லாமே நல்ல ரெட் கலர்ல வரக்கூடிய வெரைட்டி இது. சோ அடுத்து லிஸ்பான் லெமன். சோ இது நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும், சைஸ் நல்ல பெருசா அவகோடோ மாதிரி வரக்கூடிய வெரைட்டி. அடுத்து ரவுண்ட் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து நீங்க பாக்குறது வந்து பிஞ்சு தான். இது நல்ல விளையும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கை அளவுக்கு வரும். இது மோஸ்ட்லி சீட்லெஸ்ஸா தான் இருக்கும். சோ நல்ல ஒரு பெரிய சைஸ் வரக்கூடியதுதான். சோ அடுத்து மேயர் லெமன். இத பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுவுமே நல்ல பெருசா இருக்கும். லிஸ்பான் லெமனும் மேயர் லெமனும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேற வேற வெரைட்டி, வேற வேற ஃப்ளேவர் வரும். சோ அது தாய்வான் சீட்லெஸ் அப்படின்றது. இதுமே நல்ல காய் வந்து நல்ல பெரிய சைஸ் வரக்கூடியதுதான், நல்ல ஒரு டிஃபரெண்டான ஃப்ளேவர் வரக்கூடியது. சோ அடுத்து அஸ்ஸாம் லெமன். அஸ்ஸாம் லெமன் பாத்தீங்கன்னா நீட்டா வரக்கூடிய வெரைட்டி, கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். சோ அடுத்து புத்தா ஹேண்ட் லெமன். இது வந்து ஜூஸ்லாம் பண்ண முடியாது, நல்லா கேண்டி பண்ணி சாப்பிடுறதுக்கு எக்ஸலண்டா இருக்கும் இது. அடுத்து பாப்புவானா லெமன் சொல்லிட்டு ஃபிங்கர் லைம் மாதிரியே ஒரு வெரைட்டி இது. அடுத்து பெர்ஃப்யூம் லெமன். நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிலே டாப் கிளாஸ்னு சொன்னா இதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கக்கூடிய வெரைட்டி இது. அடுத்து ஆஸ்திரேலியன் ஃபிங்கர் லைம். அடுத்து கமலா லெமன். இது வந்து கமலா லைம் அப்படின்னு சொல்லலாம். சோ கமலா ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும், பட் இனிப்பு இருக்காது. லைம் நல்ல ஒரு புளிப்பு இருக்கக்கூடிய வெரைட்டி, ஜூஸ் தான் பண்ணி சாப்பிட முடியும். சோ அடுத்து இந்தோனேசியன் ஜியாண்ட்னு சொல்லுவோம். சோ இது ஏலக்காய் எல்லாமே நல்ல பெருசா வரக்கூடியது. பிக்கிள்லாம் பண்ணனா நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஃப்ளேவரா இருக்கக்கூடியது, ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து காஃபி லைம். காஃபி லைம் நம்ம கிட்ட இன்னும் ஃப்ரூட்டிங் வரல, ஒரே பிளான்ட் தான், கிராஃப்டட் பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம், கலெக்ஷன்ல இருக்குது. சோ இது இல்லாம கிரீக் லெமன், இதுவும் நம்ம கிட்ட புது வெரைட்டி தான், இப்பதான் வந்து 2 பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம். சோ இது காய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள் உற்பத்தி பண்ணுவோம். இது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ல வச்சிருக்கிறோம். அதெல்லாம் இப்ப சின்ன பிளான்ட்ஸா இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து அதெல்லாம் காய் வந்தோம்னா அது எல்லாமே கண்டிப்பா அப்டேட் பண்றோம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தொட்டிலேயே வந்து பொமிலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாத்துக்குடியில வியட்நாம் ஆல் சீசன் சாத்துக்குடி, அப்புறம் ரெகுலர் சாத்துக்குடி. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிட்ட கலெக்ஷன்ல நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பாட் கார்டன், அதாவது மாடி தோட்டத்துல தொட்டியில ஈஸியா வளர்க்கக்கூடிய வகைகள் தான். நிலத்துல இருக்கவங்க நிலத்திலையும் வச்சு வளர்க்கலாம்.